ஆர்டிஎஸ் வழியாக க்ரியேட் பண்ண மைஸ்குவல் ஒர்க் பெஞ்ச் டூல் வழியாக நம்ம எப்படி வந்து கனெக்ட் பண்ணலான்னு. இந்த டூல் வந்து ஒரு கிராஃபிக்கல் யூசேஜ். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ஆர்டிஎஸ் க்ரியேட் பண்ணோம். ஸோ ஆர்டிஎஸ் வந்து க்ரியேட் பண்ணி டெமோ இன்ஸ்டன்ஸ்ன்ற நேமில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த இன்ஸ்டன்ஸை வந்து நம்ம EC2 வழியாக கனெக்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ EC2 வழியாக வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருந்தோம். இதை வந்து மைஸ்குவல் ஒர்க் பெஞ்ச் வழியாக எப்படி கிராஃபிக்கல் வேயில் கனெக்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ மைஸ்குவல் ஒர்க் பெஞ்ச் வந்து ஒரு ஃப்ரீ டூல் தான், நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இந்த லிங்கை யூஸ் பண்ணி இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த டூல் வந்து இப்படி ஓப்பன் ஆகும். மைஸ்குவல் ஒர்க் பெஞ்ச் போய்ட்டு டேட்டாபேஸ் ஆப்ஷனில் கனெக்ட் டு டேட்டாபேஸை கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ ஹோஸ்ட் நேம் வந்து ஆர்டிஎஸ்லேருந்து நம்ம காப்பி பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ ஆர்டிஎஸ் நம்ம இந்த டேட்டாபேஸோட என் பாயிண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு ஹோஸ்ட் நேமில் என்டர் பண்ணிட்டோம். போர்ட் நேம் வந்து போர்ட் நம்பர் 3306. யூசர் நேம் வந்து நமக்கு அட்மின். பாஸ்வேர்டு வந்து நம்ம என்ன கொடுத்தோம்னா admin 1234 கொடுத்தோம். அந்த டிஃபால்ட் ஸ்கீமா நம்ம வந்து என்ன கொடுத்தோம்னா customer_db கொடுத்தோம். ஸோ இதை கொடுத்துட்டு ஓகே கொடுத்தோம்னா இப்போ டேட்டாபேஸோட கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அந்த டேபிள் வந்து இங்கே இருக்கான்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர். ஓகே, ஸோ ஏற்கனவே வந்து ஒரு டேபிள் வந்து கஸ்டமர்ன்ற டேபிள் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஒரு டேட்டாவும் இன்சர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த ரெக்கார்டு வந்து நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மைஸ்குவல் ஒர்க் பெஞ்சில் நீங்கள் வந்து கிராஃபிக்கல் வேயில் நீங்கள் வந்து டேபிள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணலாம்.